குரல் வேத நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, சென்ற பகுதியில் திருவள்ளுவர் மெய்யை பொய்யாக்குவதனையும் பொய்யை மெய்யாக்குவதனையும் பார்த்தோம். இன்று வெற்றியை தோல்வியாக்குவதனை பார்ப்போம். வேடர் தலைவன் ஒருவன் இருக்கின்றான். அவனுக்கு 2 மகன்கள். தனக்கு பின் ஒருவனை தலைவனாக ஆக்க விரும்புகிறான். 2 மகன்களையும் அழைத்து, நீங்கள் காட்டிற்கு சென்று வேட்டையாடிவிட்டு வாருங்கள். உங்கள் வேட்டைத்திறனை அறிந்து ஒருவனை தலைவனாக்குகிறேன் என்று சொல்லுகிறான். இருவரும் காட்டிற்கு செல்கிறார்கள். இளைய மகன் காட்டு முயல் ஒன்றுக்கு குறிவைக்கிறான். அம்பு தப்பாமல் முயல் மேல் பட்டு முயல் வீழ்ந்து விடுகிறது. முயலை வீழ்த்திய அம்பினை ஒரு கையில் ஏந்தி கொண்டு வெற்றி நடை போட்டு வருகின்றான். மூத்தவன் காட்டில் நின்று கொண்டிருந்த ஒரு யானைக்கு குறிவைத்தான். தன் கையில் இருந்த வேலை அதன் மீது எறிந்தான். வேல் குறி தவறிவிட்டது. யானையும் ஓடிவிட்டது. குறி தவறிய வேலினை கையினில் ஏந்தி கொண்டு சோகமாக வருகின்றான். இருவரும் நடந்ததை சொல்கின்றார்கள். தகப்பனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவ்வழியே திருவள்ளுவர் வருகின்றார். திருவள்ளுவரிடம் எல்லாவற்றையும் சொல்கின்றார். யாரை தலைவனாக்குவது என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. காட்டு முயலுக்கு குறிவைக்கிறான். குறிவைத்து குறி தப்பவில்லை. முயல் வீழ்ந்து விடுகிறது. ஆயினும் காட்டு யானைக்கு குறிவைக்கிறான். வேலை எறிகின்றான். வேல் தவறி வருகிறது. குறி தவறிய அந்த வேலினை வேந்துதல் சிறந்த செயல் என்று தீர்ப்பு சொல்கின்றார். இதனுடைய பொருள் என்னவென்றால், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். நீ நினைப்பதெல்லாம் உயர்வானவற்றை நினைக்க வேண்டும். அப்படி நினைத்த செயல் நடைபெறவில்லை என்றாலும் நடைபெற்ற தன்மையினை உடையது. நிறைவேறவில்லை என்றாலும் நிறைவேறிய தன்மை உடையது. திருக்குறளில் இக்குறளில் திருவள்ளுவர் வெற்றியை தோல்வியாக்கியுள்ளார். திருக்குறளில் இத்தகைய நுட்பங்கள் உள்ளன. நுட்பங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.